வெல்கம் ஸ்டூடெண்ட் 9th மேக்ஸ் யூனிட் 1ல செட் லாங்குவேஜ் பார்க்க போகிறோம். செட் லாங்குவேஜ்னா என்னென்ன இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். செட் செட் இஸ் எ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். செட்னா என்னென்னா ஒரு நன்றாக வரையறுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். வெல் டிஃபைன்டுனா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கலெக்ஷனாக சொல்லணும். அந்த விஷயத்தை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் எஸ் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி. டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரியில் உள்ள எல்லா புக்ஸையும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து என்னதுன்னா செட். தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் எ ரெயின்போ. ரெயின்போவில் உள்ள எல்லா கலர்ஸையும் ஒரு செட்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதையும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியறதுனால இது வந்து செட். தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். 2, 3, 5, 7 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் ஒரு கலெக்ஷனாக நம்மளால் சொல்ல முடியல. ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு கேட்டால் இப்போ நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அது என்னென்னா செட். நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த செட் ஏ ஈக்குவல் டு 2, 3, 5, 7 ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த சிம்பிளுக்கு பேர் பிலாங்ஸ் டு. இப்போ 2 பிலாங்ஸ் டு ஏனா 2ங்கிற நம்பரு ஏங்கிற செட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 5 பிலாங்ஸ் டு ஏனா 5ங்கிற நம்பர்ஸ் ஏக்குள்ளே இருக்குது. இப்போ 6 வந்து நாட் பிலாங்ஸ் டு ஏனா இப்போ 6ங்கிற நம்பர் ஏங்கிற செட்டில் இல்லை. அதை எப்படி நம்ம ரைட் பண்ணணும்னா 6 வந்து நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு ரைட் பண்ணணும். இந்த சிம்பிள்னால் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம செட்டை வந்து 3 ஃபார்மேட்டில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எ செட் இஸ் டிஸ்கிரைப்டு இன் வேர்ட்ஸ். ஒரு விஷயத்தை நம்மளை சென்டென்ஸாக சொன்னால் அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். தி செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். இங்கிலீஷில் உள்ள வவல்ஸ் லெட்டர்ஸ்லாம் என்னென்னு தெரியும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், AEIOU, அதை நம்ம ஒரு சென்டென்ஸாக அந்த ஆன்சர் வர்ற மாதிரி ஒரு சென்டென்ஸாக நம்ம எழுதுனோம்னா அதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். தி செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். தி செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்லாம் தெரியும். ஹோல் நம்பர்ஸ்லாம் ஒரு செட்டாக சொல்லியிருக்கோம். இது என்னதுன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸில் எழுதுனா அதுக்கு பேர் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன், செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். In set builder form, all the elements are described by rule. For example, A equal to X. The set builder formனா ஒரு ரூல்ஸ் ஃபார்மேட் பண்ணி நம்ம எழுதணும். அது எப்படிப்பட்ட அந்த ரூல்ஸ் அப்படின்னா A equal to X. நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி எழுதணும்னா எக்ஸ் ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுத்துக்கணும் அதுக்கு. அதை எக்ஸு such that X is a vowel in English alphabets. இப்போ எக்ஸ்னால் என்னென்னா வவல் லெட்டர்ஸ். இங்கிலீஷில் உள்ள வவல் லெட்டர்ஸ் சொல்கிறாங்க. வவல் லெட்டர்ஸ் என்ன, AEIOU. இப்போ அந்த ஆன்சர் வர்ற மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். ஆனால் இதை வந்து என்ன ஃபார்மேட்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதணும். ஒரு செட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் எக்ஸுங்கிற ஒரு நம்பர் ஒரு சிம்பிள் வைக்கணும். சச் தென் அந்த எக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கணும். இப்போ B ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் such that x is a whole number. xனா என்ன அப்படின்னா xங்கிறது ஒரு ஹோல் நம்பர். இப்போ இதுக்கு பேர் வந்து such thatனா அதாவது அப்படின்னு அர்த்தம். Third one, roster form or tabular form. A set can be described by listing all the elements of the set. A set roster formனா என்னன்னா ஒரு வேர்ட்ஸை செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் கமா போட்டு எழுதுனா அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ A ஈக்குவல் டு AEIOU. இப்போ வவல் லெட்டர்ஸ் தான் AEIOU. என்ன பண்ணுறோம், ஒரு செட் ப்ராக்கெட்குள்ளே கமா போட்டு எழுதுனா அதுதான் என்னன்னு சொன்னால் ரோஸ்டர் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் எதை சொல்லியிருக்காங்கன்னா ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஒன், அசஸ்மெண்ட்டுங்கிற வேர்ட்ஸை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னா செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கம்மா போட்டு எழுதுனா அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸில் ASEMND வந்த லெட்டர்ஸை திரும்ப எழுதக்கூடாது, ஒன் டைம் தான் எழுதணும். இந்த மாதிரி எழுதுனா இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் செட்ஸ். கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் செட்ஸு எது செட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும். தி கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸில் நம்மளால் சொல்லணும். ப்ரைம் நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட் நம்பர் வந்து 2, 3, 5, 7 100 வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அப்போது இது என்னென்னா செட்.
தி கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள ரிச் பீப்புளெலாம் நம்மளால் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இது வந்து நாட் அ செட். தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள எல்லா ரிவர்ஸையும் நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். ஸோ இது என்னது? இது வந்து செட்ஸ். தி கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். ஹாக்கி விளையாடுறவங்கள நல்லா விளையாடுறவங்களாம் யார் யாருன்னு நம்மளால் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இது என்னது? நாட் அ செட். ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம என்ன ஃபார்மில் எழுதணும்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னு சொல்லியிருக்கேன்னா செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கமா போட்டு எழுதுனா அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஆனால் இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸில் கொடுத்துருக்கதை நீ என்ன பண்ணணும்? ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும். தி செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. 20 விட கம்மியாக உள்ள ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸை சொல்லணும். அப்போ ஈவன் நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. இதெல்லாம் 18, 20 வராது. 20 என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் தென் 20னா 20 விட கம்மியான நம்பர். அப்போ 18 வரைக்கும் வரும். இப்போ செகண்ட் ஒன் பாரு. பி ஈக்குவல் டு ஒய் சச் தேட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2n n belongs to z, n less than or equal to 5. ஒய்ங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஒய் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க? 1/2n கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ எப்படி இருக்கணும்னா n வந்து லெஸ் than or equal to 5. 5 விட கம்மியாக இருக்கணும். 5 விட கம்மியான இது நேச்சுரல் நம்பர் இதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1ல் 1, 2, 3, 4, 5. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2n. என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 1 1/2. நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2n. என்னுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/4. அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸை இது வரைக்கும் 5 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் என்னென்ன? 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் செட்ஸ் இன் யர் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்மில் நம்ம எழுதணும். B equal to the set of all cricket players in India who scored double centuries in one-day international. இப்போ உங்கள் வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம செட்டு B ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். செட் பில்டர் ஃபார்ம்னா நம்ம எதை வந்து சொல்கிறோமோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சச் தேட் எக்ஸ் ஈசன். இப்போ இங்கே என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். எக்ஸ் ஈசன் இந்தியன் பிளேயர் ஹூ ஸ்கோர்டு டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். ஓகேவா? இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அந்த சிம்பிள் வைக்கணும், சச்தீட் வைக்கணும். கொடுத்துருக்க விஷயம் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எக்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதணும். இதில் ஃபிஃப்த்தில் மிச்சம் உள்ள சம்லாம் ஹோம்ஒர்க்காக போடுங்க. இப்போ சிக்ஸ்த்து சம். ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் செட் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இப்போ இதில் பி ஈக்குவல் டு ஜனவரி, ஜூன், ஜூலை ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் நம்ம மாற்றணும். இப்போ இது கொடுத்துருக்கறதுல என்ன? எல்லாமே இங்கிலீஷ் மந்த்து. என்ன லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா ஜேங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பி ஈக்குவல் டு என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அது நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆன்சர் வர்ற மாதிரி நம்ம இங்கே க்ரியேட் பண்ணணும். இந்த செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் மந்த் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே. அப்போ என்னது? இங்கிலீஷ் மந்த்து ஸ்டார்டிங் வந்து ஜேயில் ஸ்டார்ட் பண்ணுற மந்த்தெல்லாம் சொல்லணும். அப்படின்னு என்னென்ன சொல்லுவோம்னா ஜனவரி, ஜூன், ஜூலைன்னு சொல்லுவோம். இந்த ஆன்சர் வர்ற மாதிரி நம்ம கொஸ்டின் ரெடி பண்ணணும். அது என்ன ஃபார்மேட்லன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால நம்ம வேர்ட்ஸில் எழுதணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் செட்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.